ஹலோ மக்களே! நேத்து திருச்சிக்கு சிஎம் சார் மீட்டிங்க்கு வந்திருந்தாரு. ஏர்போர்ட்லேருந்து மீட்டிங்க்கான இடம் வரைக்கும் வரும்போது ரோட் ஷோ வந்தாரு. அது மாரி ரிட்டர்ன் போம்போது ரோட் ஷோ பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. அதில ஒரு சிலவங்கலாம் கண் கலங்கவும் செஞ்சாங்க. நேர்ல பார்த்துட்டோம். ஒரு நல்ல மனுஷன அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்தது. அதேமாரி மீட்டிங்லயும் அவர் பேசின நெறைய அவரு ரொம்ப கம்மியான நேரம் தான் பேசினாரு. பட் செம்மையா பேசியிருந்தாரு. ஒரு ஒரு பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து திருச்சி மக்களுக்கு நன்றி சொன்னாரு. திருச்சி வந்து தமிழ்நாட்டோடைய இதயம். ஆ அந்த மக்கள்லாம் என்னோட இதயத்தில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுவும் நல்லா இருந்தது. 2வது நம்ம டிஎம்கே பத்தி பேசினாரு. அவங்க வந்து 6 மந்த்ஸ் அமைதியா இருக்கிறேன். அ எதுவும் சொல்ல மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 6 நாள் கூட அமைதியா இல்ல. ஏன் 1/2 மணி நேரம் கூட அமைதியா இல்ல. பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுவும் கரெக்ட்டு தான். அதே மாதிரி மேரேஜ்லலாம் போயிட்டு புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவும் கரெக்ட்டு தான். அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையா உழைச்சு மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். நான் வந்து சேவகன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆ அப்படிதான் இருப்பார்ன்னு எங்க நம்பிக்கை. அப்படி இருந்தா மக்கள் யாரும் அவர கைவிட மாட்டோம். அதனால அப்படியே இருக்கணும்னு தான் என் ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, 2டே பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொன்னாரு. அது எப்பவும் போல அதே மாதிரி பேசினாரு. அ அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, கவர்ச்சிய காட்டி அ அரசியல் புரிதல் இல்லாம, வெறும் கவர்ச்சிய காட்டி இந்த மாதிரி ஓட் வாங்கிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஆப்போசிட் பார்ட்டிஸ் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒண்ணு பண்ணாரு. கவர்ச்சியில மயங்குறதுக்கு நான் இங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டாரு. உண்மையிலே ரொம்ப காமெடியா இருந்தது. நான்லாம் வாய் விட்டே சிரிச்சுட்டேன். நல்லா இருந்தது. அந்த மாரி நெறைய பேசினாரு. அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் பார்ப்போம்.